அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் நீங்க பிறந்திருந்தீங்கன்னாக்க தீராத காதலும் மோகமும் என்ற தலைப்புல இந்த வீடியோவை பார்க்க போறோம். இந்த கும்ப ராசியை பொறுத்தவரையிலும் காதல் அப்படின்னு சொன்னாக்க ஒரு தீவிரமான காதலாக இருக்கும். ஒரு நன்கு திட்டமிட்டு ரொம்ப நாள் மனசுலயே வச்சிருந்து அதற்கப்புறம் அது வெளிப்படுத்தி ஏற்படக்கூடிய காதலாக இருக்கும் மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க. அதே போல காதல் தோல்வி அடைஞ்சாலும் பெருசா கவலைப்பட மாட்டாங்க. காதல் தோல்வி ஏன் அடைஞ்சது அப்படின்ட்டு பகுப்பாய்வு செய்யக்கூடியவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள். இந்த கும்பம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் பாவகம், லாபஸ்தானம். இந்த வீட்டின் அதிபதி சனி பகவான். கும்பராசிக்கு பாத்தீங்கன்னாக்க பெரும்பாலும் நல்ல திறமைசாலிகள், திறமை இருக்கும், ஆனா வெளியே காட்டிக்க மாட்டாங்க. மனசுல நிறைய கவலைகளும் சோகங்களும் வருத்தங்களும் இருந்தாலும் வெளியே காட்ட மாட்டாங்க. வெளியில பாத்தீங்கன்னாக்க சிரிச்ச முகத்தோட தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் இவங்களை ஜட்ஜ் பண்றதும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம்தான். அதே போல இவருடைய காதலை பொறுத்தவரையிலும் கொண்டாட்டங்களும் குதூகலமும் இல்லாம இருந்தாலும் ஒரு ஆழமான கடல் எப்படி அமைதியாக இருக்கிறதோ அது போல ஒரு அர்த்தமுள்ளதான காதலாக இருக்கும். இவங்க ஒருத்தரை நேசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு அர்த்தமுள்ள நேசிப்பாக இருக்கும், ஒரு நியாயமாக இருக்கும். ஆனா எதையுமே ஒரு நிதானமா செயல்படக்கூடியவர்கள், நிதானமா வெளிப்படுத்துவாங்க தங்களுடைய காதலை, நிதானமா யோசிச்சு பொறுமையாக அதை முடிவெடுப்பாங்க. சோ மொத்தத்துல இவருடைய காதல் ஒரு உண்மையான காதலாக இருக்கும், தீவிரமான காதலாகவும் இருக்கும். இந்த ராசி அல்லது லக்னத்துக்கு 12ஆம் பாவகம் என்பது மகரம், சனியோட வீடுதான். பொதுவா சொல்லணும்னாக்க இவர்களுக்கு தீராத காதலும் மோகமும் இருந்துகிட்டே தான் இருக்கும் வாழ்நாள் முழுக்கவே. இவங்க தேடி போனாலும் பெருசா கிடைக்கிறது இல்ல, அல்லது இவங்க விருப்பப்பட்டாலும் இவங்களுக்கு அந்த உண்மையான காதலும் உண்மையான அன்பும் அல்லது ஒரு நேசிப்பும் அந்த காமமும் அல்லது தாம்பத்திய சுகமும் பெரிதாக இவர்களுக்கு கிடைப்பதில்லை, அல்லது ஒரு ஆவரேஜா தான் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு பொதுவான பலனா சொல்றேன். பெரும்பாலும் தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது கணவன் மனைவிக்குள் சச்சரவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரே வீட்டுல இருந்தா கூட தனித்தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுது. அதே போல கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரையிலும் தன்னுடைய ஆசாபாசங்களை, குறிப்பா மனசுல ஆழ்ந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த ஆசைகளை வெளிப்படுத்துறதுல அவ்வளவு சீக்கிரம் வெளிப்படுத்தவும் மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட. அதனாலையும் இவர்களுக்கு எதிர்பார்த்த அந்த மகிழ்ச்சி கிடைப்பதில்லை. ஆனாலும் இவங்க வாழ்க்கை துணைவரை சந்தோஷமா வச்சுக்குவாங்க. அவங்களுடைய ஆசாபாசங்களுக்கு மதிப்பளிக்க கூடியவர்களாக இருப்பாங்க. முக்கியமா கும்பராசிக்காரங்களுக்கு கற்பனை திறன் கொஞ்சம் அதிகம். எதையும் புதுமையாக செய்யக்கூடிய விருப்பமுடையவர்கள். அதே போல இவர்கள் காதலை பற்றி ஒரு புரிதல்கள் இவர்கள்ட்ட இருக்கும். என்ன அப்படின்னாக்க, அதாவது தன்னை நேசிக்கப்படுவதும் புரிந்து கொள்ளப்படுவதும் தான், அல்லது புரிந்து கொள்ளக்கூடிய காதலாக இருக்கிறது தான் உண்மையான காதல், அதுதான் மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைத்து இருக்கக்கூடியவர்கள் தான். சோ காதலை பத்தி ஒரு புரிதல் இருக்கு இவங்க கிட்ட பொறுத்தவரையிலும். அதே போல தாம்பத்திய சுகம்ன்றதுலயும் ஒரு புரிதல்கள் இருக்கும் இவங்க கிட்ட பொறுத்தவரையிலும். எளிதில் பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணையை விட்டு விலக நினைக்க மாட்டாங்க. ஆனாலும் இவங்களுடைய ஜாதகப்படி பாத்தீங்கன்னாக்க விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படுது. கும்பராசினாவே புரட்டாதி நட்சத்திரம் இங்க இருக்கு. அதே போல இங்க சதயம் நட்சத்திரம் இருக்கு, அவிட்டம் நட்சத்திரம் இருக்கு. இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுமே பாத்தீங்கன்னாக்க இவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுல அதிகமா பாத்தீங்கன்னாக்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதல் திருமணம் ஏற்படுறது, அதே போல சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். சின்ன வயசுலயே கூட காதல் திருமணம் ஏற்பட்டுடும். தன்னுடைய பெற்றோர்களை எதிர்த்து அல்லது அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக கூட இவங்க வேறு மொழி, மதம் அல்லது வேற கேசட்ல மேரேஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இவங்களுக்கு ஏற்படுது. அது காதல் திருமணமா ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அப்படி காதல் திருமணம் ஏற்பட்டு ஒரு சில காலம் வாழ்ந்த பின்பு பாத்தீங்கன்னாக்க, இன்கேஸ் அவங்க ஜாதகத்துல கலசர தோஷம் இருக்கு அல்லது தார தோஷம் இருக்கு அப்படின்னாக்க சற்று பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு தற்காலிக பிரிவாது பிரிந்து அதற்கப்புறம் சேரக்கூடிய வாய்ப்போ, அல்லது சில பேருக்கு ரொம்ப 2 பேருக்குமே அந்த தோஷம் இருக்கும் போது நிரந்தர பிரிவாக பிரிந்து 2ஆம் தாரம் போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு ஏற்படுது. சப்போஸ் சண்டை சச்சரவு இல்ல, ஒன்னாவே இருக்கிறோம், ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறோம், திருமண வாழ்க்கையில எந்த விதமான சச்சரவுகளும் இல்லை, ஆனாலும் அவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு அல்லது
அவர் விலகி பிரிந்து இழந்து இந்த மாதிரியான சூழ்நிலையும் சில பேருக்குலாம் ஏற்படுது. கும்ப லக்னமாக இருக்கிறவங்களுக்கு இது அதிகம். இந்த கும்பராசிக்காரங்களுக்கு யாருடன் காதல் வந்தா மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களோட நட்பா பழகிட்டு இருக்கிறாங்கன்னா அது காதலாக மாறிடும். காதலா மாறுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போலதான் துலாம் ராசியோட இவங்களுக்கு காதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் இவர்களுக்கு பொறுத்தவரையிலும் தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு கூட இவங்களோட பழகிட்டு இருக்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு வகையில நட்புறவுகள் இருக்கிறாங்கன்னா அது காதலாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த கும்பராசியில் பிறந்தவங்க மிதுனம், துலாம் இந்த ராசியோட காதல் ஏற்படுது அப்படின்னாக்க அது மகிழ்ச்சியாகவே இருக்கும். தனுசு ராசியோட காதல் ஏற்படுதுன்னா அது மகிழ்ச்சியாக இருக்குன்னாக கான்ட்ரவர்சியிலும் ஈகோவும் கொஞ்சம் இருக்கும். அதுல கொஞ்சம் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கு ஏற்படும். ஈவன் துலாம் ராசியா இருந்தாலும் சரி, மிதுன ராசியா இருந்தாலும் கண்டிப்பா ஜாதக பொருத்தம்ன்றத பார்க்கணும். ஜாதக கட்ட பொருத்தம் பார்த்துதான் திருமணம் செய்யணும். மேலோட்டமா நம்ம இப்போ கும்பராசிக்காரங்க மிதுன ராசியோட சேரலாம் அப்படின்னு சொன்னாக்க அது ஒரு பொது பலன் தான். ராசி பொருத்தம் இருக்கு, ராசி அதிபதி பொருத்தம் இருக்கு, தத்துவத்தின் அடிப்படையிலும் பொருத்தம் இருக்கு. ஏன்னா கும்பம் என்பது காற்று ராசி, மிதுனமும் காற்று ராசி, அப்போ மேட்ச் ஆகும். அதே போல துலாம் என்பதும் சுக்கிரனோட வீடு. அதே போல சனி பகவான சுக்கிரனும் நட்பு கிரகங்கள், ராசி அதிபதி பொருத்தம் இருக்கு. துலாம் என்பது காற்று ராசி, அந்த அடிப்படையில் இது பொருத்தம் வரும். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க கும்பராசி காற்று ராசின்றதுனால நெருப்பு ராசியை ஈர்க்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க சிம்ம ராசியை ஈர்க்கும். சிம்ம ராசிக்காரங்களோட கூட காதல் வரும். அல்லது வரன் பாக்குறீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களோட செட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனாலும் ஒரு கான்ட்ரவர்சியில் இருக்கும். ஏன்னா சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் சமசப்தம ராசின்றதுனால அன்பு காட்டினா அதிக அன்பு காட்டுறதும், சண்டை போட்டா சண்டை போட்டுக்கிறது அதிகமாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவே இருக்கிறதுனால இந்த கும்பராசியில பிறந்தவங்க சிம்ம ராசியை கல்யாணம் பண்ணும்போது கண்டிப்பா கட்ட பொருத்தம் பார்க்கணும். ஜாதகத்துல தோஷங்கள் இருக்குன்னா கண்டிப்பா அவாய்ட் பண்றது நல்லது. அதே சமயத்துல இப்போ பாத்தீங்கன்னாக்க நெருப்பு ராசியோட ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். அந்த வகையில மேஷ ராசி, தனுசு ராசி, சிம்ம ராசி இந்த ராசியோட ஒரு ஈர்ப்பு இருக்கும். கும்பராசிக்காரங்களை சுத்தி பாத்தீங்கன்னாக்க மேஷம், சிம்மம், தனுசு, மிதுனம், துலாம் இந்த ராசிக்காரர்கள் இருக்கிறாங்கன்னா இவர்களோட காதல் இணைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ராசிக்காரர்களோடு சேர்ந்தா நல்லா இருக்குமா லைஃப்னாக்க கண்டிப்பா கட்ட பொருத்தம் பார்க்கணும். கட்ட பொருத்தம், நட்சத்திர பொருத்தெல்லாம் பார்த்து கொஞ்சம் விசாரிச்சு அப்புறம் திருமணம் செய்யறது நல்லது. ஆனா ஜென்ரலா சொல்லும் போது இந்த ராசிக்காரர்களோடு சேரும் போது ஓகே பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதுல கும்பமும் தனுசும் சேரும் போது மட்டும் கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஆகும். ரெண்டு பேருக்குள்ள நிறைய ஒரு கான்ட்ரவர்ஷியலா இருந்து சற்று தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை அல்லது ஒரு தற்காலிக பிரிவாவது ஏற்படக்கூடிய சூழ்நிலை தனுசோட கும்பத்துக்கு கல்யாணம் ஆகும் போது ஏற்படுது. மேஷமும் அதே போலதான். மேஷத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பா டாமினேஷன் இருக்கும். அதனால கொஞ்சம் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். மற்றபடி தத்துவத்தின் அடிப்படையில ஓகே மேஷமும் நெருப்பு ராசி, இது காற்று ராசின்றதுனால ஈர்க்கும். ஆனா ராசி அதிபதி பொருத்தம் வராதனால சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதற்கு சப்போஸ் நீங்க ஜாதக பொருத்தம் பார்த்து முடிவு பண்றது நல்லது. இப்போ முக்கியமா நீங்க தவிர்க்க வேண்டிய ராசி அப்படின்னு பார்க்கும்போது நீர் ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி. கடகம் என்பது சஷ்டஸ்டகமா வரும். கும்பராசி காற்று ராசி ஒன்றை ஒன்று விளக்கும் தத்துவத்தின் அடிப்படையில. அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்க ராசி அதிபதி பொருத்தும் வராது. சனியும் சந்திரனும் ஆப்போசிட் கிரகங்கள். அந்த வகையில கொஞ்சம் பிரச்சனை, பிரிவினைகள், போராட்டங்கள்லாம் கடகத்தோடு இருக்கும். கும்பராசிக்காரங்க கடகராசி தவிர்க்கிறது நல்லது. சப்போஸ் நான் காதலிச்சுட்டேன், நான் கடகராசி கல்யாணம் பண்ணி ஆகணும், வேற என்ன பண்றது அப்படின்னா கட்ட பொருத்தம் பாருங்க. அதுல ரெண்டு பேருக்குமே கலஸ்திர தோஷம் இல்லைன்னா சேரலாம். சேர்ந்துட்டாலும் சண்டை சச்சரவுலாம் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாங்க லைஃப் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனா சண்டை சச்சரவு மட்டும்தான் இருக்கும், பிரிய மாட்டீங்க. அதே போல மீன ராசி, அடுத்தது விருச்சக ராசி. மீனமும் கும்பமும், அதாவது மீன ராசியும் கும்பராசியும் சேர்த்தனாலையும் ஒரு ஈகோ கிளாஷ் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். இது பாத்தீங்கன்னா மீனத்துக்கு கும்பம் சஷ்டஸ்டகமா வருது. மீன ராசியோடு கும்பராசி சேரும் போது ஒரு தற்காலிக பிரிவு ஏற்படுது, சச்சரவுகள் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்ற ஒரு ஈகோ கிளாஷ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னாக்க ஒரு பிரிவினை ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு கும்பமும் மீனமும் சேரும் போது. அடுத்தது விருச்சிகம். விருச்சிகமும் கும்பமும் சேரலாமா அப்படின்னா இதுவும் விருச்சிகம் என்பது நீர் ராசி, கும்பம் என்பது காற்று ராசி, ஒன்றை ஒன்று விளக்கும்.
அதே போல தத்துவத்தின் அடிப்படையிலும் பொருத்தம் இல்லை, ராசி அதிபதி பொருத்தமும் வராது. விருச்சிகத்துக்கு செவ்வாய், அதே போல கும்பத்துக்கு சனி, சனி செவ்வாய் பகை கிரகம், அதனால சேராம இருக்கிறது நல்லது. சண்டை சச்சரவு, பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும். இதுல ஜாதகப்படி கலஸ்தர தோஷம் இருந்தா மேக்சிமம் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள பிரிவினைகள்லாம் ஏற்பட்டுடும். கல்யாணம் ஆன உடனே பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுடும். அதனால இதை தவிர்க்கிறது நல்லது. அதே போல கன்னிராசியை சேர்த்தலாமா அப்படின்றது கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. இது வந்து சஷ்டகம். கன்னிராசியோட கும்பராசிக்காரங்களுக்கு அதாவது காதல் வரும், அது செட் ஆகுமான்னாக்க ஒண்ணு பிரேக்கப் ஆயிடும். கல்யாணம் பண்ணிக்கினாலையும் அந்த கல்யாண வாழ்க்கையில் கூட பிரேக்கப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால கன்னிராசி கூட கும்பராசிக்காரங்க சேராம இருக்கிறது நல்லதுதான். இதெல்லாம் வந்து ஒரு பொது பலனாதான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதற்கு மேல எல்லா ராசிக்குமே ஜாதக பொருத்தம்ன்றது கண்டிப்பா பார்க்கணும். அது செட் ஆனா மட்டும்தான் கல்யாணம் பண்றது உங்களுக்கு சேஃப். முக்கியமா இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காதல், அந்த மோகம் என்பதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு நிலைப்பாட்டில் வந்து அவங்க தேடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லது அவங்க எதிர்பார்க்கிற அந்த உண்மையான ஆழமான நட்பு அல்லது காதல் என்பது இவங்களுக்கு பெருசா கிடைக்கிறது இல்லை. ஏமாற்றங்களையும் சந்திக்கிறாங்க, துரோகங்களையும் சந்திக்கிறாங்க. சில நேரங்கள் அதனால பிரிந்து தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கு ஏற்படுது. இவங்களுக்கு ராசிக்கு 12ஆம் பாவகம் என்பது பாத்தீங்கன்னாக்க சனி பகவானுடைய வீடுன்றதுனால தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு நிறையவே ஏற்படுது. காதல் வரும், காதல் சக்சஸ் ஆகிறதுக்கும் கும்பராசிக்கு வாய்ப்புகள் உண்டு. அது வந்து பாத்தீங்கன்னாக்க மேலும் ஒரு தீராத காதலாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதே போல தீராத மோகமாவே இருந்துகிட்டு இருக்கும். அதாவது காதல் செட் ஆனாலையும் அதுல ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதுல சில பிரச்சனைகள் வந்து மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கு ஏற்படுது அப்படின்றத நான் முக்கியமா சொல்ல வரேன். பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு திருமண பொருத்தம் பாக்குறீங்க அப்படின்னாக்க இந்த விஷயம்லாம் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். தாம்பத்திய சுகம் முக்கியமா 2 பேருக்கும் நல்லா இருக்குன்னாக்க அந்த திருமண பந்தம் என்பது முறியறது இல்லை. அப்போ இந்த தாம்பத்திய சுகம் ஒருத்தருக்கு நல்லா இருக்கும், கிடைக்கும் அப்படின்னாக்க காம திரிகோணம் என்று சொல்லப்படும் 3, 7, 11 இந்த பாவகங்கள் பார்க்கணும். அயன சயன ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 12ஆம் பாவகத்தை பார்க்கணும். இந்த 3ஆம் அதிபதி செவ்வாய், இந்த 3ஆம் அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்காருன்னா அவங்க தைரிய வீரியம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல 7ஆம் அதிபதி சூரியன், சூரியனும் நல்ல ஒரு ஸ்தான பலம் பெற்று இருக்காருனாக அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும், தைரிய வீரியம் இருக்கு. ஆனா அந்த சோர்சஸ் வரணும் இல்லையா, அந்த எதிர்ப்பாளினுடைய அப்ரோச்சஸ், எதிர்ப்பாளினுடைய அந்த நட்பு அல்லது காதல், அவங்களுக்கான அந்த உறவு வரணும் இல்லையா, அந்த சூரியன் நல்லா இருந்தாக அவங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல 11ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான், அதாவது தனுசு, இந்த குரு இவருடைய ஜாதகத்துல நல்லா இருக்குன்னாக அவர்களுக்கு அந்த அபிலாஷைகள், அவங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும்னு எடுத்துக்கலாம். சரி, இதெல்லாம் வந்து தாம்பத்திய சுகமா அவங்களுக்கு கிடைக்குமான்னாக அந்த 12ஆம் பாவகத்தில் என்ன கிரகம் இருக்குன்றத கண்டிப்பா பார்க்கணும். கிரகம் இல்லாம இருக்கிறது நல்லது ஒரு வகையில. அந்த இடத்துல சனி ஆட்சி பெற்று இருக்குன்னாலையும் அவர்களுக்கு தனித்திருக்கிற மாதிரியான சூழ்நிலை, உடல் நலத்தில் அடிக்கடி தொந்தரவுகள், பிரச்சனைகள், அதனால தாம்பத்திய சுகத்தில் அதிக ஈடுபாடு காட்ட முடியாம இருக்கிறது அல்லது ஈடுபட முடியாம இருக்கிறது, சூழ்நிலை அமையாம இருக்கிறது, வெளிநாட்டுல இருக்கிறது போன்றவையெல்லாம் ஏற்படும். சூரியன் இருக்கு அங்க அப்படின்னாலையும் திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கிறது, வாழ்க்கை துணைவர் ஒரு பக்கமோ இவர் ஒரு பக்கமோ இருந்து தனித்தனியா இருக்கிற சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். இப்படி நம்ம கட்ட பொருத்தத்தை இந்தந்த பாவகங்கள்லாம் நம்ம பார்த்து திருமணம் செய்யும் போது மட்டுமே அவர்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.